உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். கடகராசி அன்பர்களுக்கு விரய குருவாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு அதிசார பெயர்ச்சி அடைஞ்சி உங்களுடைய ராசிக்கே அவர் பலம் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான அமைவு என்னென்னா, சிறந்த அறிவாளிகளாக இருக்கிறதுக்கும் விடா முயற்சிகள் உங்கள்கிட்ட இருந்தும் கடின உழைப்பாளிகளாக மாறி நினச்ச இலக்க பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைவுகளோட மற்றவங்க உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க கடகராசி என்பர்கள். ஏன் அந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அந்த வீட்டுக்கு ஆட்சி. எந்த சந்திரனை மற்றவங்களுக்கு ராசியாக நம்ம பார்க்குறோமோ, உங்களுக்கு எது அடையாளம் காட்டுதோ அந்த ராசி, அந்த சந்திரன் அந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார் இங்கே கடகத்தில். இதில் ஹைலைட் இன்னொன்று என்னென்னா, ஒரு ராசியில் சந்திரன் மட்டும் ஆட்சி பெறுவது மட்டும் இல்லாமல் அதே வீட்டிற்கு அதிபதி குரு உச்சம் பெறுகிறார். குரு பகவான் அந்த வீட்டில் உச்ச வீடு குரு பகவானுக்கு. கடகராசியில் குரு பகவானுடைய முழு ஆதிக்கமும் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இவர்கள் தெய்வ சிந்தனைகள் அதிகம் உள்ளவர்கள். ஆன்மீக ரீதியில் ரொம்ப நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் முழு ஈடுபாடோடு இறங்கி அதை முடிப்பாங்க. ரொம்ப அக்யூரேட்டாக அதோடு சார்ந்து டோட்டலாக அதுலேயே இறங்கிடுவீங்க. டீப்பாக இறங்கி அதை முடித்து தூக்கம் இருக்கோ இல்லையோ, சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடாமலேயே அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் அதை பண்ணுவீங்க. அந்த லெவலுக்கு முழு ஈடுபாடோடு இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடியவங்க அவங்க. அரசியல் துறையில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு டாப் லெவலில் நின்று ஜெயிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் தான். அதுலேயும் அரசியல் மட்டும் இல்லை, அரசு சார்ந்த துறையில் அதிகாரப்பூர்வமான இடத்துல நின்று ஆட்சி செய்கிறவங்களையும் இவங்க தான். இன்றைக்கி பெரிய லெவலில் பிஸ்னஸ் சார்ந்த ரீதியில் உயர்தர கடல் கடந்து வெளிநாடு வரைக்குமே டாப் லெவலில் நின்று ஒரு பெரிய இலக்கை அடைஞ்சி இன்றைக்கி மற்றவர்கள் தொட முடியாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கக்கூடியவங்களும் கடகராசி என்பர்கள் தான். ஏன்னா இந்த கடகராசிக்கு அவ்வளோ ஆற்றலும் திறமையும் மேன்மையும் உங்களுக்கு உண்டு. அதனால் கடகராசியில் பிறந்த நாம் அது என்னவோ கொஞ்ச நாளாக ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம். கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, இப்படி நிறைய மன உளைச்சல், வேண்டியவங்களை இழக்கக்கூடிய நிலைமை, விரும்பியவங்க விலகி போகக்கூடிய நிலைமை, இறங்கிய தொழிலில் நஷ்டங்களை சந்தித்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி இனப்புரியாத மன உளைச்சல் அடைஞ்சிட்டோம் என்ற குழப்பம், இது எல்லாத்தையும் கடந்ததுனால கடகராசியில் பிறந்ததுனால தான் தப்பா, நாம் இதில் பிறந்ததுனால தான் இப்படி இருக்கிறோமான்னு நினச்சி வருத்தப்பட்டவங்கெல்லாம் கூட சிலர் இருக்கிறீங்க. அதனால் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடைப்பட்ட சில கிரக பயிற்சிகளால் கிடைச்ச ஒரு நெகட்டிவான பலன்களை கொண்டு பாசிட்டிவான வாழ்க்கைக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழக்கூடிய இந்த ராசியில் பிறந்த நீங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் அமைய போகுது. ஏன்னா அவ்வளோ ஏறுமுகமாக இதற்கு மேலே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. உயர்தர வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 18 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த கால அமைப்புகள் இருக்கும். இந்த காலகட்டங்களில் கரெக்டாக பார்த்திங்கன்னா இது ஒரு 50 நாள் 48 நாள் இருக்கும். அப்போது ஒரு புறம் இந்த குரு பகவான் இந்த இடத்துல இந்த அமைப்புகளை கொடுத்து, அடுத்தது முனையில் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான இத்தனை நாள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தவர் இப்போது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கார். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கும். அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிகள், பல பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. அப்போ கடகராசி என்பவர்கள் சாதிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய இடத்துல நிற்க போகிறீங்க. அவ்வளோ அருமையான ஒரு அமைப்புகள் உங்களை சூழ்ந்து நிற்குது. அப்போது உங்கள் முயற்சிகள் பலமாக இருந்தாலே போதும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடையலாம். ஏன்னா இங்கே பெரிய விஷயம் என்னென்னா, முயற்சிகள் திருமண ரீதியில் எடுத்தும் தடப்பட்டவங்களும் கடகராசி அன்பர்களை தான். அந்த திருமண தடைகளை தாண்டி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போகுது. குடும்பத்தில் சுபகாரியமும் சுப நிகழ்வுகளும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும். குறிப்பாக வேலை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. உங்களுடைய பர்ஃபெக்டான அந்த வேலையை கண்டு எங்கே விட்டால் நீங்கள் மேலே போயிடுவீங்கன்ட்டு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க உங்களை டவுன் பண்ணி வைக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. இப்பவும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இதில் இருந்து நீங்கள் இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அதற்கு மேலே நீங்கள் போய் நிற்கணும்.
அப்போது அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துடலான்னு நினச்சவங்களுக்கு இதெல்லாம் அதற்குரிய ஒரு நேரமாக தான் அமைய போகுது. உங்களுடைய திறமையும் உங்களுடைய உண்மையான உழைப்பையும் மற்றவர்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான வளர்ச்சி உங்களுக்கு வந்து அடையும். அப்போது கடகராசி அன்பர்கள் இது மட்டும் இல்லை, தொழில் ரீதியில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் முடங்கி கிடக்குது, போட்ட எஸ்டிமேட்டுகளெல்லாம் ட்ராப் ஆகி நிற்குது, இதை செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய எஸ்டிமேட் போட்ட நீங்கள் அது எதையும் செய்ய முடியாத நிலைமையில் அப்படியே பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைகள் கடந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது இது எல்லாத்தையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த அதிசார பயிற்சி குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பார்வை எங்கெங்கே விழுதுன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் விழுது. பஞ்சமஸ்தானத்தில் விழுந்தாலே நினைச்சது நடக்கும், லட்சியங்கள் ஜெயிக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக தடப்பட்ட விஷயங்களை முடிச்சிடுவீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த சிக்கல்களை சரி செய்திடுவீங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து ஒரு சில விஷயங்கள் செய்தும் கூட அது கடைசியில் இப்போ பிரச்சனையில் வந்து நிற்கதே, கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்கும் போயிட்டுருக்கே, வாழ்க்கையே இன்றைக்கி கேள்விக்குறியாயிடுமோன்ற ஒரு பயம், அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது. அவங்களுடைய வேலை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து அருமையான இடத்துல வேலைகள் அமையக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. பிஸ்னஸ் ரீதியில் என்னென்ன தெரியல, டவுன் ஆகிட்டே இருக்க நினச்சவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது. அதுலேயும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பார்த்தோன்னா இந்த பார்வை 7ஆம் பாவத்தில் விழுது. அப்போது நான் முதலே சொன்ன இந்த திருமண வாய்ப்பு அமைச்சிடும். அடுத்தது லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி ரொம்ப நாளாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை கிடைச்சிடும். தேர்ட் பர்சனுடைய சிக்கல்களால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சி இன்றைக்கி குடும்பத்தில் உங்களுடைய நிம்மதி கட்டு நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழலிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வருவீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய முயற்சிகளால் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, நிம்மதி, ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களோடு இது தீரக்கூடிய நேரமாக இருக்கும். சிலருக்கு இந்த ஜாயிண்ட், அது முதுகு, கழுத்து, அந்த ஷோல்டர் ப்ளஸ் மூட்டு வலி வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது அப்படியே தான் இருக்குது, என்னன்னே தெரியல. அப்பப்போ வருது, அது அப்படியே குறைய மாட்டேங்குது. வலி தாங்க முடியாத வழியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக நரம்பு, ஜவ்வு, இது நரம்பா ஜவ்வா எலும்பான்னு தெரியல அப்படின்ற அளவுக்கெல்லாமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அதனால் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது. குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப ரீதியில் பூமி வாங்கக்கூடிய யோகமும் வீடு கட்டக்கூடிய அமைவுகளும் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது. மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி இந்த குரு பகவான் டபுள் ப்ரமோஷன் வாங்கி டாப் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். திடீர் அதிர்ஷ்டங்கள்ன்றது இன்றைக்கி பெரிய லெவல் ஒர்க் அவுட் ஆகும். வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். வெளிநாடில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் நீங்கி உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து ஒரு அருமையாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரமாக இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உரிய ஒரு காலமாக இது அமையப்போகுது. பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். அது ஒரு நல்ல ஒரு அருமையான, நீங்கள் சில எஸ்டிமேட்டுகள் போட்டிருப்பீங்க, இந்த பிஸ்னஸ் ரீதியில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி ஒன்று உருவாக்கலாம், இப்படி ஒன்று அமைக்கலாம், அந்த தொழில் ரீதியில் இப்படி நிறைய ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கும். அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் அடுத்தது அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது. அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியில் எல்லாமே ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் என்னென்னா இதற்கு நடுவில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை ரீதியில் மற்றவர்களினுடைய இடைஞ்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் நேர்மையாக நியாயமாக கண்ணியமாக இருந்தும் மற்றவர்கள் தப்பு செய்துட்டு அது பார்த்திங்கன்னா உங்களை குற்றவாளி ஆக்கணுன்ற ஒரு குறிக்கோளோ அந்த நிலையிலெல்லாம் முயற்சிகள் இருந்திருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி
வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம், சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு காலம். கோர்ட்டு கேஸு பிரச்சனை எது இருந்தாலும் சரி செய்து பெரிய லெவலில் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது. மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம். இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்துங்க. தந்தைக்கும் உங்களுக்கும், அதாவது குடும்பத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமைகள் நல்லா இருக்கும். கூட பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய மன சலிப்பு சங்கடங்கள் எல்லாம் விலகி உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக அமையும். நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த குரு பகவான் 4க்கு 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1, 0 மாறிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக போயிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்ததாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.